தேனி வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் டெம்பிள். இந்த கோயிலுடைய தல வரலாறு என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பாண்டிய நாட்டை ஆண்ட வீரபாண்டிய மன்னர் ஒரு காலத்துல அவருடைய கண் பார்வையை இழந்துடுறாரு. அவருடைய மருத்துவர்கள் அப்புறம் சித்தர்கள் வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பாக்குறாங்க, ஆனாலும் பார்வையை மீண்டும் கொண்டு வர முடியல. மனவேதனையோட சிவபெருமானையும் அம்மனையும் வேண்டிட்டு ஒரு நாள் அவர் தூங்குறாரு. அந்த சமயத்துல அவருடைய கனவுல அம்மன் தோன்றி வைகை ஆற்றங்கரையோரமாக நடந்து வா, உன்னை நான் வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மன்னர் கண்ணு தெரியாத நிலைமையில தன்னுடைய பரிவாரங்களோடு ஆற்றங்கரையோரமா நடக்க ஆரம்பிச்சாரு. நாட்கள் உருண்டோடிக்கிட்டே இருந்துச்சு. அவர் ஆற்றின் ஓசையை கேட்டுக்கிட்டே அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தார். அப்படி நடந்து வந்துட்டு இருந்த சமயத்துல வைகை ஒரு பிரிகிற இடம் இருக்கு இல்லையா, வைகையில் இருந்து பிரியும் முல்லை ஆற்றங்கரையோரத்துல அவருக்கு ஒரு தெய்வீக உணர்வு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அங்க ஒரு சுயம்பு லிங்கம் இருந்தது. மனிதனால் உருவாக்கப்படாத தானாக தோன்றிய ஒரு லிங்கம் இருந்தது. மன்னன் அந்த லிங்கத்தை தொட்டு வணங்கினாரு. அவருடைய கண்கள்ல ஒளி மீண்டும் சேர்ந்தது. ஒரு சில நொடிகள்ல மன்னனுக்கு முழுவதுமாக பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆனந்த கண்ணீரோடு தனக்கு கண் கொடுத்த ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி வணங்கி அவர் ஆலயம் கேட்டாங்க. அதனால அந்த சிவனுக்கு கண்ணீஸ்வரமுடையார் அப்படின்ற பெயர் சூட்டப்பட்டிருக்குது.